ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பெயர்ச்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. அதனால் குடும்பத்தில் புதிய உறவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் புதிய குடும்பம் அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதியெல்லாம் மறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு, குழந்தைகளின் திருமண செலவுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுனால அதுக்காக நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் உங்களிடம் கொண்டு வந்து பணத்தை கொட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குரு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார். விரையாதிபதி 2ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால நிறையா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு கேள்வி வரும், உடனே கேள்வி வரும், சார் போன வருஷம் குழந்தை பிறந்து எப்படி சார் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அப்படின்ட்டு. போன வருஷம் குழந்தை பிறந்தவாளுக்கு மட்டும் இல்லைங்க, போன வருஷம் குழந்தைகளுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்காக மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து அயல்நாடுகளுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அயல்நாடுகளுக்கு சென்று கடல் கடந்து சென்று வேலை செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உண்டான நேரம். இந்த ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். இந்த வருஷ கடைசிக்கு மேலே தான் அவர் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் அந்த வளர்ச்சியின் காரணமாக தனலாபம் அதிகரிக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் குரு போயிருக்காரு. அவர் எதிரியோட வீட்டுக்கு போயிருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் அந்த பணத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கெல்லாம் கடன் வாங்குவீங்க. இன்னொரு பக்கம் அதை சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 6, 8 மற்றும் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வளர்ச்சியை தந்து பதவி உயர்வை கொடுக்கின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் சந்திப்பும் நிகழ்ந்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற காரணத்தினால முருகப்பெருமானை வணங்குங்கள், சுவாமிமலை முருகனை வணங்குங்கள். உங்களுக்கு அமோகமான பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல உபதேசத்தையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்பட்டிருக்கும். 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருந்தது போன வருஷம் வரைக்கும், அதாவது இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்பட்டிருக்கும்,
திருமணத்துக்காக செலவுகள் இப்போ வந்து அந்த திருமணம் நடந்ததுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு, புரிதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக அந்த குழந்தைகளை திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழந்தைங்கள்கிட்ட அன்பு பாசம் பாராட்டி அவர்களை உங்கள் பக்கம் இழுப்பதற்கு, அதாவது இத்தனை நாளாக உங்களுக்குள்ள அந்த பிரிவுக்காக இருந்திருக்கும், அந்த பிரிவை குறைப்பதற்கு, அந்த டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. புதிய தொழில் அமைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துல சனி இருக்கார், அதனால் பதவி உயர்வு, 10ல் சனி பதவி மாற்றம்னு, பதவி நாசம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் 90% கெடுபலம் பண்ண மாட்டார், 10% மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பார். அந்த 10% கஷ்டமே இந்த சனி பகவான் கொடுக்குற கஷ்டம். ரிஷபராசியில் பிறந்தவங்க கஷ்டம் ரொம்ப தாங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 1ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். அந்த செலவுகளுக்கு உண்டான வருமானத்தை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற மன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தந்தை வழியில் நல்ல செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்செடுத்து அதனால் மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நீங்கள் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் தந்து லாபத்தை தரக்கூடிய, பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் பழனி முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். பழனி முருகன் உங்களுக்கு நல்ல ஒரு வாத்தியாராக இருந்து உங்களை திருத்தறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்வழி காமிக்கிறதுக்கும் உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உடல் நிம்மதியும் உடல் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான யோகத்தை அந்த பழனி முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு சயனஸ்தானம் போகஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. போகஸ்தானம்ங்கிறது வந்து 4ஆம் பார்வை, 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உங்களை வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு, உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு, வீட்டில் வந்து புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து வீட்டில் வந்து புதுசாக சோஃபா வாங்குறது, புதுசாக ஃப்ரிட்ஜு வாங்குறது, வீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மராமத்து வேலைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இது சந்தோஷமான செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குங்க. நீங்கள் சொந்த வீட்டில் உங்களுடைய சொந்த வீட்டில் போயிட்டு கிரக பிரவேசம் செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செப்டம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2025 மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான விஷயம், அதாவது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க,
வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அமோகமான வருமானம் ஏற்பட்டாலும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுக்கெல்லாம் செலவாகும். ஆனால் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான யோகம். புதுசாக சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, வீடு வாங்குறதுக்கு 60 லட்ச ரூபா 1 கோடி ரூபா போட்டு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு சொந்த பணத்தில் போட்டு வாங்க முடியாது. அதுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்குள்ளே வந்திருக்கார். 7, 10 குரு விரயத்துக்கு வந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய சொந்த தொழில் துவங்கணும், இல்லை சொந்தமாக தொழில் துவங்கிட்டால் அதுக்கு எனக்கு முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து அதை முதலீடு செய்வதற்குண்டான உபாயத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக, குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக அந்த வியாபாரத்தில் புதிய பொருள், புதிய முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இத்தனை நாள் நீங்கள் சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருப்பீங்க, ஒரு 800 சதுரடியில் ஒரு சின்ன கடை வச்சுருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது, நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன்டா, நீ எடுத்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபண்ட் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலே வாடகைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அதையே சொந்தமாக வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. உங்களுடைய தகுதியும் திறமையும் வெளிப்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவிகளின் மேல் படிப்பு ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் கௌரவத்திற்கும் பெருமைக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுடைய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால, இந்த மிதுனராசி நண்பர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா சங்கடமான பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த வருடம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கெடுபலன்கள் இல்லை, சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், இந்த மிதுன ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்ட்டு பார்த்தேன்னா, புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்க வேண்டும். புதன்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உலகளந்த பெருமாள், இல்லாட்டி ஏகாம்பரேஸ்வர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் இருக்கார், அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள், இந்த மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வணங்கி வாருங்கள். துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும், மன நிம்மதியும் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுடைய யோகாதிபதி, கடகராசிக்கு பார்த்திங்கன்னா யோகாதிபதி செவ்வாய் மற்றும் குரு. இந்த யோகாதிபதியான குரு உங்களுக்கு எப்போவுமே சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாயும் குருவும். அதில் குரு சனியின் பார்வையில் கடந்த 1 வருஷமாக இருந்தார். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயத்தெல்லாம் தடுத்துட்டு இருந்தார். திருமண விஷயம் தடுத்திருக்கலாம், குழந்தை பாக்கிய விஷயத்திலையும் தடுத்திருக்கலாம். இதெல்லாம் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக மேன்மையோ கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த வருஷம் கிடைக்க போகிறது. அதாவது எதனால் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, 11ஆம் இடம்னு வேறு, உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடம், உங்கள் லக்னத்திலேருந்து 11ஆம் இடம், இந்த லாபஸ்தானத்துக்கு குரு, சனி, செவ்வாய், புதன், சூரியன் எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகங்கள் வந்தாலும் சரி, லாபஸ்தானத்தில் வந்தாலே அந்த கிரகங்கள் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் தான் இப்போ கடகராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் அது லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயத்தில், குறிப்பாக படிக்கிற குழந்தைகள், வியாபார விஷயம் கூட செகண்டரியாக சொல்கிறேன், படிக்கிற குழந்தைகள், கடகராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் படிப்பில் தடுமாற்றம் ஏற்பட்டுருக்கும், மந்தத்தன்மை இருந்திருக்கும். எதுக்குன்னே தெரியாது, ஏதோ ஒரு விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் படிப்பில் ஆர்வத்தை
தடுத்துட்டு இருந்திருக்கும். இப்பொழுது இந்த குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறினாலும் மாறாவிட்டாலுமே உங்களுடைய படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த குழந்தைகள்லாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டுருப்பா, அல்ல ஏதாவது லீகல் பிரச்சனை ஓடின்னு இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்து படிக்கும், இல்லை மொட்டை மாடியில் உட்காந்து படிக்கும். கஷ்டத்துலேயும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கடகராசியில் பிறந்தவா இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். அதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கூடும். வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அசரட்டையாக இருந்து சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்களுடைய கௌரவம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய செயல்பாடு மட்டும் இல்லை, சனியின் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உங்களுடைய மதிப்பு குறையும்னு சொன்னேன். குறையும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி நடக்க போகிறது 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அந்த பீரியடில் சனி பார்வையில் குரு இருப்பார் ஒரு 3 மாதத்துக்கு. மார்ச் 29லேருந்து ஏப்ரல் மே 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் இருப்பார். இந்த 2 மாத காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் குடும்பத் தலைவிகள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், குழந்தைகள், திருமண வயதில் இருப்பவர்கள், இப்படி எல்லாத்துக்குமே சாதகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் மார்ச் மாதம் வரைக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பெருமாள் வழிபாடு, குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவருளும் மற்ற தெய்வங்களின் அருளும் கிடைத்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிம்மராசி, அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு. 10ல் குரு பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவா. உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு வரைக்கும் உங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசும்போது கூட இதை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க, நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளார சட்டுன்னு அமைஞ்சு சொந்த வீடுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு உண்டான லோன் பேப்பர்ஸை ப்ராசஸ் பண்ணுவீங்க. சொந்தமாக பணத்தை கொடுத்து சொந்த வீடு வாங்கிட்டு ஒரே மாதத்துக்குள்ளார நீங்கள் இப்போ வீடு மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 2024 வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் யூ கேன் see the difference. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைவார். அந்த சமயத்தில் குரு வக்ரகதியில் இருப்பார். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரித்து மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. இத்தனை நாளாக சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ பணம் வர ஆரம்பிச்செடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி உங்கள் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, சின்ன சின்ன சங்கடங்கள் தான், அதுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்ச் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுப்பாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருது. 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. குரு பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மை அப்படின்னு சொன்னது போல் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தி கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வருமானம் அதிகரித்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சொந்த வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அமோகமான பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடு மனை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு
படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவாளாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரி மக்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கார் மார்ச் 29 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் மார்ச் 29லேருந்து மே 1 வரைக்கும், மே 14 2025 வரைக்கும் சனி பார்வையில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பம் அடுத்த வருஷம் மே 14 மேலே நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு பதவி தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னா, அர்த்தநாரீஸ்வரர் பெருமானை வழங்குங்கள். அர்த்தநாரீஸ்வரர்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்த கோலத்தில் இருக்கும் ஒரு தெய்வம், அதாவது சிவனுடைய ஒரு அம்சம். திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர், சென்னை நங்கநல்லூரில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து யோகங்களும் ஏற்படும். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்கணும். இந்த குலதெய்வ வழிபாட்டோடு சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும். கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ரீதியான ஸ்தானம், உத்தியோக ரீதியான ஸ்தானம். அந்த இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வேலை இல்லாத கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலையில் அமர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு. தெளிவான சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்த சிந்தனை மட்டும் இல்லை, ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவாளுக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, குரு பார்வையை கொடுக்கறதுனால திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு இப்போ தான் சார் திருமணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் கூட ஆகலை சார்னா அவளுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். சார் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆகிடுது சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னா யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன காரணம்னா கர்மாவை முடிச்சிட்டான்னு அர்த்தம். கர்மாவை முடித்தவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமையாதுங்கிறதும் ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால் அந்த மாதிரி இல்லாதவளை அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தினா அந்த பாவம் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெரிய லாபத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு படிக்கிற குழந்தைகள் அமோகமாக படிக்க போகிறா, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமியின் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தாயார் மூலமாக வருமானம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அந்த வழக்குகளில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் சொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்குள்ளார அந்த 4 பேர்த்தில் 2 பேர் குறைஞ்சி 2 பேருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்களும் ஒத்தராக இருப்பீர்கள். ஸோ மொத்தத்தில் லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2024 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் உடன் பிறந்தோருடன் மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் அந்யோன்யத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, அடுத்தது 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறாரே, அதனால் எங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் வரும். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.
தென்குடித்திட்டை அல்லது ஆலங்குடி போன்ற குருஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். குருவின் அருளின் காரணமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். துலாம் ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தினாலும், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலும், சில புதிய கடன்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால திடீர் யோகமாக உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வருமானத்தை தந்து செலவுகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். சார், எங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு போய் மறைகிறாரே அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு 8இல் மறைவது உங்களுக்கு யோகமே, அதிர்ஷ்டமே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் ஜோசியம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவர்களெல்லாம் ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு யோகம் ஏற்படும். அதை வாக்குப்பலிதமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுனால உடல் ரீதியான சோர்வுகள் வெளியேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகளை நடத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல விஷயமாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களின் திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு திடீர்னு பார்த்தா துண்டை உதறி தோளில் போட்டுன்னு நான் பாட்டு கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பதிக்கோ இந்த பக்கம் ஷீரடிக்கோ போயிட்டு வருவீங்க. அந்த பக்கம் பழனி ராமேஸ்வரன்ட்டு ஊர் சுற்றுவீங்க. ஏன் இப்போ வந்திருக்கிற அயோத்தியாவுக்கு கூட போயிட்டு வரதுக்கு யோகம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. எல்லா விதமான கோயில்களையும் 108 திவ்ய தேவஸ்தை பார்க்குறது, 12 ஜோதிர்லிங்கத்தை பார்க்குறதுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். உங்கள் வீட்டுக்காரமாக தான் ஆத்துக்காரி தான் புலம்புவா, எங்கே இப்படி சுற்றிகிட்டே இருக்கல, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டேன், அது பாட்டு அது நடக்கிறது ஏண்டி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுவார்கள். அப்பேற்பட்ட யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு. நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுனால உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால வெற்றிக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு, வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு சங்கடத்தை தவிர்க்கும். கடின முயற்சி படணும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கஷ்டப்படணும். ராத்திரி பகல் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் லாபத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துடுது. இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முருகனை வழிபடுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் கொண்டு அர்ச்சனையும் மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக நீங்கள் எல்லா அவமானத்தையும் பட்டுட்டேன். 2014 ஆரம்பிச்சது உங்களுக்கு, 2014லேருந்தே உங்களுடைய டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. போன வருஷம் வரைக்கும் எல்லா அவமானம், கஷ்டம், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், உடல் ஆரோக்கிய சங்கடம், வீடு மனை மாற்றம், இப்படி எல்லாமே கஷ்டப்பட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு திருமண விஷயத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். திருமணத்தில் பிரிவை ஏற்படுத்தியிருக்கும். டைவர்ஸ் கூட அனுபவிச்சிருப்பா. ஆனால் இது எல்லாமே இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது.
திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு, பெரிய மனிதர்கள் உங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு உண்டான யோகம். அதாவது அவள் உங்கள் பேரில் அவ்வளோ மரியாதை வச்சுருக்கா. அப்பேற்பட்ட யோகத்தை ஏற்படுத்தி, இன்ஃபேக்ட் கூட சேர்றதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் போல் கூட சேர்றதுனால நீங்களும் பெரிய மனிதராக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. பெரிய மனிதர்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்படி பாரத பிரதமர் உங்கள் விருச்சிக ராசியில் பிறந்து அவர் எப்படி உச்சத்தில் இருக்காரோ அதே மாதிரி அவர் கூட நட்பை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உடனே அதுக்கும் கமெண்ட் போடுவேல, இதெல்லாம் எங்கே சார் நடக்க போகிறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நடக்கும். நடக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண தடைகள் விலகும். உங்களுக்கு ஒரு புதிய விண்டோ இல்லை, புதிய ஒரு டோரே ஓப்பன் ஆகும். எப்படி கைலாசத்துக்கு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி, சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான திறவுகோல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான கதவு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சுக அதிகரிப்பு, சந்தோஷம், காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, குடும்பம் சார்ந்த லாபங்கள் பெருகுதல், உங்களுக்கு மரியாதை உயருது, படிக்கிற குழந்தைகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல், நல்ல நண்பர்களின் அறிமுகம் காரணமாக படிக்காமல் இருக்கிற குழந்தைகள் கூட நல்லா படிக்கிறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறது, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெறுவது, வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வது, அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. எல்லாமே நீங்கள் தொட்டது தொடங்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். ஒரு ஈஜிப்டில் ஒரு ராஜா கடவுள்கிட்ட வரம் கேட்பான், நான் தொடுறதெல்லாம் தங்கமாக மாறணுன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு தங்கமாக மாறக்கூடிய வரம் பெற்ற நபர்கள் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். ஆனால் அதில் சிக்கலும் இருக்குது. பெத்த குழந்தையவே போய் தொடுவான் அந்த ராஜா, அந்த குழந்தை தங்கமாக மாறிடும். அந்த சிக்கல் உங்களுக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக தலகணத்தை ஏற்றிக்காதீங்க. அந்த தலகணம் தான் உங்கள் குழந்தைகள் கூட தங்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அவ்வளவுதான் உங்களுக்கு எச்சரிக்கை. இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் எந்த கிழமையில் எந்த டேயில் வீக் ஆஃப் த டே எந்த டேயில் பிறந்தேளோ அந்த நாள் அன்னைக்கு குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு, வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வஸ்திர தானம், ட்ரெஸ்ஸு, துணி, ஒரு ஷர்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு ட்ராயர், ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுங்க. அன்பளிப்பாக வாங்கி கொடுங்க. தானமாக கொடுக்காதீங்க, அன்பளிப்பாக கொடுங்க. இதை தவிர வியாழக்கிழமை தோறும் ஹைகிரீவர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும். அந்த குரு பயிற்சியினால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்லறிவை மட்டும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு ஹைகிரீவர் தயாராக இருக்கார். தனுசு ராசி 6ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுனால அந்த இடத்த கெடுக்கணும், ஆனால் அந்த இடத்த கெடுக்க மாட்டார். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போய் உக்காடுறாரு. அதனால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குமே தவிர அவர்கள் அழிய மாட்டார்கள், அவர்கள் காணாமல் போக மாட்டார்கள். ஆனால் அவருடைய குருவின் பார்வை பலம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு, விரயஸ்தானத்துக்கு, 2ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து வளர்ச்சியை கொடுத்து வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன் தூக்கத்தை கெடுக்கணும்? ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இதுக்கு சார் தூக்கத்தை கெடுக்கணும், நாங்கள் தூங்கலைன்னு. சார், உழைப்பின் காரணமாக தூங்க மாட்டீங்க. அதாவது வேலை இல்லாமல் தூக்கம் வராமல் இருக்கும், அது ஒரு கஷ்டம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் சந்தோஷ கஷ்டம். எப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது, வேலை பண்ணுறதுக்கு 24, உங்கள் தொழில் அப்படி அபாரமாக வெற்றி அடையும். உங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நேரம் பத்தாது, சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டா, நீங்களே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் இருப்பா, ஆனால் அதுவும் பத்தாது. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு குரு போகிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதன் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடியங்க, ஏன் யூடியூபர்ஸ், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பேச்சு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் மரியாதை உயர்வதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சிலருக்கு ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்து தந்தைக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பூடகமாக தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில். மற்றபடி இந்த ஆண்டுங்கிறது தனுசு ராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, எல்லாமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கும் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சொந்த காசில் ஃபாரின் போவீங்க, நீங்கள் செலவு பண்ணி போவீங்க. மற்றவங்களாம் கூட யாராவது கூட்டின்னு போனோம். உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஃபாரின் போகிறதுக்கு யோகம் இருக்குது. அப்பேற்பட்ட யோகமான ஆண்டு. சாதாரண ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வரமாட்டீங்க. ஒரு 4 கண்ட்ரி 5 கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அது வருமானத்தை தரும். ஒரு படி இறங்கினா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படியே ஒரு டிஜிட் ஏறும். அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கூடலோ குறைச்சலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு அமோகமான பலன்களை தருகின்ற காரணத்தினால ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் மரியாதை குறைவாக இருக்கக்கூடாது. சில பேர் பண்ணுவாங்க, ஃபோனில் பேசும்போது யாராவது ஃபோனில் இருந்துகிட்டே அந்த ஆளை பற்றி இங்கே பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட சொல்லுவாங்க, அவன் இவன்ட்டு. இந்த ஆள் பணம் கொடுக்க வேண்டியவன் பணம் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி பல பேர் தவறுகள் செய்கிறார்கள். அந்த தவறுகளை தனுசு ராசி நண்பர்கள் இந்த வருடம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, உங்களுக்கு மரியாதை தானாக வரும். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த கல்லால மரத்துக்கு கீழே 4 மாணவர்களுக்கு மௌனமாக இருந்து உலகத்திற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் எடுத்துரைத்து அவர்களுக்கு புரிய வைத்த அந்த குரு தட்சிணாமூர்த்தி தான் சிவபெருமானின் அம்சம். அவரை தினமும் வணங்குங்கள், குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் வணங்குங்கள். அப்படி வணங்குறதுனால உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். புரியாத விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஆற்றலை அந்த தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு வழங்கி கொடுப்பார். வணங்குங்கள், வெற்றியடையுங்கள். மகர ராசி அன்பிற்குரியவர்களே, 5ஆம் இடத்திற்கு, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம், முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த இடத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், இந்த 5ஆம் இடத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களால், நீங்கள் கார் வச்சுன்னு இருப்பீங்க, திடீர்னு உங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவார், அவர் ட்ராவல்ஸ் நடத்துகிறம்பார், அவருடைய ட்ராவல்ஸில் உங்களுடைய காரை கேப் நடத்துறதுக்கு ஓலா கேபோடு கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுவார். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பார், அதை நீங்கள் பண்ணலாம். அது மூலமாக வருமானம் வரலாம். நீங்கள் வீட்டை வச்சுருப்பீங்க, ஒரு 2 வீடு கட்டியிருப்பீங்க, ஒரு வீட்டை வாடகைக்கு விடாமல் வச்சுருப்பீங்க. திடீர்னு உங்கள் நண்பர் எனக்கு இந்த க்ஷணம் அந்த வீட்டை வாடகை கொடு, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வராரு, அவருக்கு ஒரு மாதம் தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீட்டை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இது ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வீடு சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் நிலம் காலியாக கிடக்கு, வெறுமையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த யாராவது தரவாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பூமி தொடர்பான வண்டி வாகன வகையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும்.
படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 9, 11, 1 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்களை நடத்தி கொடுப்பதற்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியின் காரணமாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம்லாம் இந்த ஆண்டு நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சார் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. மகர ராசியில் கடந்த 7 வருஷமாக அவமானங்களை சந்தித்தவர்களுக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய காதல் விஷயத்தில் செல்வாக்கையும் மரியாதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் பழகியிருப்பீங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது, வருமானம் குடும்பம் சார்ந்த தடைகள் இருந்தது. இப்போ உங்களுக்கு குடும்பத்திலையும் மரியாதை வரா மாதிரி அந்த நீங்கள் காதலித்த நபரே உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய புதிய அவென்யூவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லா கதவும் அடைபடாது, ஒரு கதவை சாத்தினா ஆண்டவன் இன்னொரு கதவும் திறப்பான் அப்படின்ட்டு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய கதவு திறக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அப்படியே லைட் வந்து 1000 வாட்ஸ் லைட் இல்லை, 10,000 வாட்ஸ் லைட் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டு. ஸோ இந்த ஆண்டுக்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம் எதை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு, அதுவும் சிவசக்தி வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்சதுன்னா என்றைக்கெல்லாம் முடியுமோ இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் ஸ்ரீருத்ர பாராயணம், இது ரெண்டும் எங்களால் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவாளெல்லாம் யூடியூப்பில் அந்த மந்திரங்கள் இருக்குது. லலிதா சகஸ்ரநாம பாராயணம், லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீருத்ரம், இது ரெண்டையும் டெய்லி கேட்டுட்டு வாங்க. டெய்லி கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். தந்தையின் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக, வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக, உங்களிடம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். இந்த வருஷம் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் தாயார் பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை பண்ணுவீங்க. அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி ஏற்படும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம்னு, தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்துக்கு குரு வந்தால் தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படணும், ஏன்னா 4ஆம் இடத்தை கெடுப்பார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது தாயாருக்கு. அதனால் நீங்கள் அம்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் நல்ல முன்னேற்றத்தை அடையும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. 8, 10, 12. அதனால் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சனி 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு உண்டான யோகத்தை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இதில் 2 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளார பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிவுபடுத்துறது. இன்னொரு பிரிவு வந்து உங்களுக்கு வேலை, இத்தனை நாளாக வேலை இல்லை, கடந்த 1 வருஷமாக 1.5 வருஷமாக வேலை இருந்திருக்காது. அந்த வேலையை பறிகொடுத்தவர்களுக்கு வேலை கிடைத்து கொஞ்சம் கம்மி சம்பளம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபாரின் போங்க, உங்களுக்கு அங்கே தான் வேலை கொடுக்க முடியும். இல்லை தமிழ்நாட்டை விட்டு சென்னையை விட்டு, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை விட்டு, இல்லை திருநெல்வேலியை விட்டு நீங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு போங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க முடியும். உங்கள் தகுதிக்கு உண்டான வேலை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலை கிடைக்கும். அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா வருமானம் வரும். இல்லை நான் குடும்பத்தோட அப்பா அம்மா கூட தான் இருக்கணும், அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும் அப்படின்னா வருமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது கும்பராசிக்கு சுகஸ்தானத்துக்கு குரு வரதுனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் உடம்பை கெடுத்துண்டு உழைக்கணும். உடம்பை கெடுத்துண்டு உழைச்சாதான் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்பை கெடுத்துண்டு உழைச்சாதான் வியாபார வளர்ச்சி ஏற்படும். உடம்பை கெடுத்துண்டு உழைச்சாதான் உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல் அடுத்தவங்களுடைய அடுத்த குடும்பத்துக்கு உண்டான செலவுகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், குருவின் பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு, 9ஆம் இடம் பித்ருக்கள் ஸ்தானம், அப்பாவோட ஸ்தானம். அதனால் பித்ரு வழிபாடு செய்வது சிறப்பு. பித்ருக்கள்னால் உங்களுடைய முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வயதானவர்களுக்கு உதவி செய்தல், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம் கிடைத்து நன்மைகள் அதிகரித்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தசமஸ்தானாதிபதி மற்றும் 1ஆம் வீட்டு அதிபதியான குரு 3ஆம் இடத்துல போய் மறைய போகிறாரு. இது 3ஆம் இடத்துல மறைஞ்சால் எங்களுக்கு என்ன சார் கெடுதல் வருமா சார் அப்படின்னா, முதல் விஷயம் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துக்கு போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால், மறைவது தப்பு கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போய் மறையிறதுனால உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 3ஆம் இடத்தை கெடுக்கலை. அதனால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் அவருடைய பார்வை பலம், அவர் பார்க்குற பார்வை ஏகோபித்த வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தந்தை வழியில் உதவிகள், பூர்வீக சொத்து விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தின் மூலமாக தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி என்னதான் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சா கூட நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகக்கூடிய ஆண்டு, வருமானம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை போகிறது. உங்கள் ராசிக்குள்ள சனி வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும், அதாவது 2025 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சில தொய்வுகள் இருக்கும். மார்ச் ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதி வரை 2025 மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாதம் 2.5 மாதத்துக்கு ஒரு சில தொய்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக. அதுக்கப்புறம் 2025 மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் பொழுது, அடுத்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், எதிரிகளின் தொல்லை அடங்கும். இது எல்லாம் அடுத்த வருஷம் நடக்கிறது மட்டும் இல்லை, இந்த வருஷமும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மாதம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில். அதே சமயம் உங்களுடைய நாள் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மன நிறைவு தரும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, விரய சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார். ஆரோக்கியத்தில் செலவு, வண்டி வாகன வகையில் செலவு, கடன் சார்ந்த செலவுகள், வட்டிக்கு வட்டி கட்டுறது, வட்டிக்கு வட்டின்னு மீட்டர் வட்டின்னு இந்த மாதிரி புதுசாக ஒன்று உங்கள் பேரில் தான் புதுசாக வட்டியை தயாரிப்பாங்க. புதுசாக வட்டி வாங்கிறதுக்கு, வட்டி கொடுக்கறதுக்கு பேர் வைக்கிறது இந்த மீனராசி நண்பர்கள் கொடுக்கறத வச்சு தான். அதனால் வட்டியின் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால்
உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.